நேற்று அதிகாலையில் கொழும்பு யூனியன் பிளேஸில் இருக்கிற ஒரு நைட் கிளப்பில் ஒரு பவுன்சர் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அந்த தாக்குதல் சம்பவம் வந்து இப்போங்கிட்ட நாட்டுக்குள்ளே பெரிய பரபரப்பாக பேசப்படுற ஒரு பெரிய செய்தியாகவே மாறி இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த தாக்குதலை நடத்தின நபர்களுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிறது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய 2வது மகனான யோஷித ராஜபக்சவும் அவருடைய மனைவியும். கிட்டத்தட்ட ஒரு குரூப்பாக போய் யோஷித ராஜபக்ச அண்ட் கோன்ற மாதிரி ஒரு குரூப்பாக போய் அந்த கிளப்புக்கு போன இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. என்ன நடந்தது, எதுக்காக அந்த தாக்குதல் நடத்தப்படுது, இப்போ அதன் நிலைமை என்ன மாதிரி போய் கொண்டிருக்குது, யார் யார் அதை நடத்தினது தொடர்பாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக A to Z நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான அப்டேட்டும் இருக்குது. எல்லாத்தையுமே என்னன்றதை டீட்டெயில்டாக முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அது எல்லாத்தையுமே என்னோட பார்க்குறதுக்கு முதல் என்னோட வீடியோக்கு தான் யாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுன நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண வச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணது மறந்துடாதீங்க. வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு சொன்னால் நேற்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலையில் கொழும்பு யூனியன் பிளேஸ் பார்க் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு நைட் கிளப். அந்த நைட் கிளப்புக்கு வந்து ஒரு குழுவினர் வந்து அங்கே வாரார்கள். ஒரு குரூப்பான நபர்கள் வந்து அந்த நைட் கிளப்புக்கு வாரார்கள் அதிகாலை நேரத்தில். அந்த குழுவில் இருந்த நபர்கள் யாருன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய 2வது மகனான யோஷித ராஜபக்ச, அவருடைய மனைவி, அவரோட சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அவருடைய நண்பர்களாக சொல்லப்படுற ஒரு குழு நபர்கள் வந்து அந்த இடத்துக்கு வாரார்கள். யோஷித ராஜபக்ச அண்ட் கோன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து வாரார்கள். வரும்போது அந்த நைட் கிளப்புக்கு வெளியில் முன்னால் நின்ற ஒரு பவுன்சர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படணும்னு சொன்னால், இந்த கிளப்புக்கு வந்து உள்ளே போகணும்னு சொன்னால் அந்த கிளப்புக்கு காசு கட்டணும். காசு கட்டி உள்ளே போகும்போது அந்த கிளப்புக்குள்ளே போகிறாங்களுக்கு வந்து கையில் ஒரு கலர் ரிப்பன் மாதிரி வந்து ஒட்டப்படும். நீங்கள் எல்லாருமே நாங்கள் வீடியோவில் பார்த்துருப்போம். வீடியோக்களில் சில இந்த ஃபேஸ்புக்கிலலாம் வர வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கும்போது கையில் ஒரு கலர் ரிப்பனோடு சுற்றிருப்பினோம். அந்த ரிப்பன் கையில் கட்டப்பட்டால் தான் அவர்கள் வந்து உள்ளே அலோவ் பண்ணப்படுவார்கள். ஸோ அந்த பவுன்சர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த வந்த குழுவினர்ன்ற கையில் வந்து யார்ட்ட கையிலையுமே ரிப்பன் இல்லைன்றபடியாக நீங்கள் ரிப்பன் ஒட்டாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது. உங்களோட ரிப்பன் ஏன்னா நீங்கள் அப்போ தான் காசு கட்டுன்றது தெரியும், அப்போ தான் உங்களை உள்ளே அனுமதிக்க முடியும்னு சொல்லி அவர்கள்ட்ட அதை வந்து கேட்குறார். கேட்கும்போது இவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், உடனேயே அவரோட முரண்பட ஆரம்பிக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீ எப்படி எங்கள்கிட்ட ரிப்பன் கேட்ப என்ற மாதிரி வந்து அவரோட முரண்பட ஆரம்பிச்சதா போலீஸாரால் அப்படி தான் சொல்லப்படுகிறது. போலீஸினுடைய தகவல்களின்படி செய்திகளை பார்க்கும்போது அவரோட அந்த ரிப்பன் கேட்டதால் இவர்கள் அவரோட முரண்பட ஆரம்பிக்கிறார்கள். முரண்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த பவுன்சரை வந்து அவரோட அந்த யோஷித ராஜபக்சவோட வந்த மற்ற நபர்கள் வந்து அந்த பவுன்சரை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் சேர்ந்து அந்த தனிப்பட்ட ரீதியில் அவர்களை ஹைலைட் பண்ணி பார்க்கும்போது 3-4 பேர் சேர்ந்து அந்த பவுன்சரை வந்து தாக்குறார்கள். தாக்கி இப்போ அவர் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இப்போ தான் அந்த கிளப்பினுடைய CCTV ஃபுட்டேஜ் வந்து வெளியாகிறது. CCTVனுடைய காட்சிகள் சமூக ஊடகங்களையும் செய்தித்தளங்களையும் வந்து வெளியாகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் ஒரு கடுமையாக தான் அந்த ஒரு தனியொரு நபரை வந்து அத்தனை பேருமே சேர்ந்து கடுமையான முறையில் தாக்கியிருக்கிறார்கள். அந்த கீழே அந்த CCTV காட்சிகள் பகிரப்படும் போது கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கும்போது மக்களினுடைய கருத்துக்கள் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இவர்கள் வந்து பெரிய விஐபியினுடைய பிள்ளைகள் தானே, அப்படித்தானே நடந்து கொள்வார்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் இவர்கள் தங்களினுடைய கையில் தான் ஆட்சி இருந்து கொண்டிருக்குது, எங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அதனால் நாங்கள் எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறதாகவும் ஒரு சில மக்களினுடைய கருத்துக்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது இப்போ இவர்களினுடைய ஆட்சி இல்லைன்றபடியாக தான் செய்தியாக பெரிய அளவில் வெளியில் வந்திருக்குது. ஆனால் ஏற்கனவே இந்த மாதிரியான ஏகப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கின்றதும் ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த யோஷித ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச இவர்கள் மேலெல்லாம் தொடர்ச்சியாக இந்த வீடுகளில் போய் மிரட்டினது, இந்த காணி விவகாரங்கள், சொத்து விவகாரங்கள், இதிலெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சில மீடியாக்களில் மட்டும் செய்திகள் வெளியாகி இருந்தது. அப்படி இருந்துமே அந்த செய்திகள் வந்து மூடி மறைக்கப்பட்டது. அதுதான் இப்போ அடுத்த கட்டமாக இந்த காணி பிரச்சனையாக வந்து திரும்பவும் தோண்டி எடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக அவர்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாகவும், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிற விடயமாகவும் தான் இந்த விஷயம் வந்து இப்போ மாறி இருக்குது. இதுக்குள்ளே இந்த தாக்குதலில் வந்து யோஷித ராஜபக்ச ஈடுபட்டாரா, இல்லாட்டி அவரால் தான் இது தூண்டப்பட்டதா, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து எழும்ப ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இப்போ தான் போலீஸார் விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதுலேயும் இந்த சம்பவம் வந்ததுக்கு பிறகு மிக கடுமையாக போலீஸாரால் அந்த நபர்கள் வந்து தேடப்பட்டு கொண்டு வந்து இப்போ 3 பேர்
அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணும் வரைக்கும் 3 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். கொழும்புல தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செஞ்சு தான் அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸை பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே யோஷித ராஜபக்சவும் ஈடுபட்டார்ன்றதை எங்களால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சுக்கொண்டு மட்டுமே சொல்ல முடியாது தானே. அதனால் அது வெளியில் வந்தால் தான் அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படுமானதை எங்களால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். ஸோ இதுதான் நேற்று கொழும்பு யூனியன் பிளேஸில் நடந்த அந்த நைட் கிளப்பில் நடந்த ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சம்பவம். ஓகே, ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன சொன்னான்னு சொன்னால், ஒரு வாரத்துக்கு முதல் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த இலங்கைக்குள் நடக்கக்கூடிய பெண்கள் சிறுவர்கள் பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இது வரைக்கும் யாருமே பேசாத ஒரு விஷயம், கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விடயம்னு சொல்லி கூட எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் எழுதியிருந்தீங்க. அதே மாதிரி பர்சனலாக வந்து டிஎம்மும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த விடயம் தொடர்பாக அது நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இலங்கைக்குள்ளே இலங்கையுடைய டிஐஜி பெண் டிஐஜி யாருன்னு சொன்னால் ரேணுகா ஜெயசுந்தர் அவர்கள் இதை பற்றி கழிச்சிருந்தார், ஊடகங்களில் கழிச்சிருந்தார். ஸோ அதுக்கு பிறகு தான் அதை வச்சுக்கொண்டு தான் அதுக்கு பிறகு நான் ரிசர்ச் பண்ணி ஏனைய விடயங்கள் எடுத்து தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் திரும்பவும் இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் ஒரு முழுமையான புள்ளி விபரத்தை வெளியிட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ள ஒவ்வொரு வருடமும் பெண்கள் மீதான பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் 2000க்கு மேலே உறுதிப்படுத்தப்பட்ட கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குதா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் 1,30,000 முறைப்பாடுகள் இந்த பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பாக தங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கிறதா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதுக்குள்ளேயும் அதிகமாக அது எங்கே நடக்குதுன்னு சொன்னால், அந்த பிரச்சனைகள் குறைவடையலை. திரும்ப எதுக்காக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே அந்த பிரச்சனைகள் குறைவடையாமல் போலீஸாராலேயே இந்த விடயங்கள் இப்போ வெளிப்படுத்தப்பட ஆரம்பிச்சிருக்குது. இதுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் அதிகமாக நடக்கிற இடங்கள் எங்கே இருக்குன்னு சொன்னால், அதையும் அவர் சொல்லியிருந்தார். எங்கே அதிகமாக நடக்குதுன்னு சொன்னால், ஒன்று அதிகமாக நடக்கிறது அவர்களினுடைய வீட்டு வளாகங்களில், அவர்களுடைய இருக்கக்கூடிய வீடுகளில் தான் அதிகமாக நடக்குது. அதே மாதிரி பொது போக்குவரத்துகள், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அவங்களோட போடக்கூடிய ஃபோட்டோஸை வச்சுக்கொண்டு இல்லாட்டி அவர்களை வச்சுக்கொண்டு நடக்கக்கூடிய அந்த மாதிரியான பிரச்சனைகள். அதே மாதிரி அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள், பாடசாலைகள், தனியார் கல்வி நிலையங்கள், இந்த மாதிரி பெரும்பாலான இடங்களில் அதிகமான அசௌகரியங்களுக்கு உள்ளாகிறார்கள்னு சொல்லி டிஐஜி இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ இந்த வீடியோவில் நான் முழுமையாகவே ஃபுல்லாக ஒரு வெளிப்படையாக எல்லா விஷயத்தையுமே கேச்சிருந்தேன். நீங்கள் யாருமே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலன்னு சொன்னாலும் செக் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டியதும் அதே நேரத்தில் அவதானமாக இருக்க வேண்டியதும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ இருக்கக்கூடிய இந்த சமுதாயம், அதே மாதிரி அது பொதுவாக எல்லாருமே பொதுவாக பார்க்க போனால் எல்லா பெண்கள் சிறுவர்களும் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியதும் அதே மாதிரி ஒவ்வொரு அப்பா அம்மாவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தான் இப்போ டிஐஜியும் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை வெளிப்படுத்தி வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அவேர்னஸ் மாதிரி, ஒரு விழிப்புணர்வு மாதிரி இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த 2 முக்கியமான அப்டேட்ஸையும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஒரு ஷோர்ட்டான ஒரு வீடியோ தான். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளியராக கமெண்ட் சொல்லுங்கள். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.